அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஈமானின் 6 பிரிவுகள் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆமந்து பில்லாஹி வ மலாய்கத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹ் மீதும் அவனுடைய மலக்குகள் மீதும் அவனுடைய வேதங்கள் மீதும் அவனுடைய நபிமார்கள் மீதும் இறுதி நாள் மீதும் நன்மை தீமையாவும் அவனுடைய கற்பனை என்பதன் மீதும் விசுவாசம் கொண்டேன் என்று முதல் சொல்லணும். அடுத்தது பார்க்கவும், அல்லாஹுவின் மீது விசுவாசம். அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கு சந்ததி கிடையாது, அவன் நித்திய அழிவில்லாதவன், அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, சர்வ வல்லமை உள்ளவன், எல்லாம் அறிந்தவன். அடுத்து மலக்குகள் மீது விசுவாசம். மலக்குகள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஆண்களும் அல்லர் பெண்களும் அல்லர். அல்லாஹுவின் கட்டளைக்கு எப்பொழுதும் கீழ்ப்படைந்து நடப்பவர்கள். இவர்களுக்கு ஊன், குடிப்பு, உறக்கம், மறதி, மயக்கம், இச்சை கிடையாது. இவர்களின் ஆகாரம் அல்லாஹுவே தஸ்பி, தஹ்மீத், தக்பீர், தஹ்லீல் செய்வதே ஆகும். இவர்களில் சிரேஷ்டமானவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் அலைஹிஸ்ஸலாம், நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், ரகீப், அதீத், மாலிக், ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்கள் ஆவர். அடுத்து வேதங்கள் மீது விசுவாசம். ஈமானின் 6 பிரிவுகளை 2 பார்த்தாச்சு. அடுத்து வேதங்கள் மீது. வேதங்கள் 4 சுஹுபுக்கள் 30 நபிமார்களுக்கு அல்லாஹுவால் அருளப்பட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 50 சுஹுபுக்களும், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 சுஹுபுகளும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹுபுகளும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹுபுகளும் தௌராத் வேதமும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதமும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதமும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புர்கான் திருக்குர்ஆன் வேதமும் அருளப்பட்டது. இந்த இதை தெரியாதவங்க நல்லா பார்த்துடுங்க. நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது, அത്ര கிளியராட்டு இதில் கிடக்கு பார்த்துடுங்க. எந்தெந்த நபிக்கு எந்த வேதம் இறக்கப்பட்டதுள்ளது அதில் கிடக்கு பாருங்கள். அடுத்து நபிமார்கள் மீது விசுவாசம் பற்றி பார்ப்போம். நபிமார்கள் அல்லாஹுவின் அடியார்களும் திருத்தூதர் ஆவார்கள். மனிதர்களுக்கு நல்வழி காட்டும் பொருட்டு அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள். ஒரு சிறு பாவத்தையும் செய்யாதவர்கள். உண்மையும் நம்பிக்கையும் நுண்ணறிவும் உடையவர்கள். அல்லாஹுவின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்கள். உறுப்புகளில் எவ்வித குறையும் இல்லாதவர்கள். பரிசுத்தமானவர்கள். அடுத்து இறுதி நாள் மீது விசுவாசம் பற்றி பார்ப்போம். இறுதி நாளில் அல்லாஹ் மறைத்தோர்களை எழுப்பி உலகில் அவர்கள் செய்த செயல்களுக்கு கணக்கு கேட்டு நிதமாக தீர்ப்பு செய்வான். விசுவாசிகளை சொர்க்கத்துக்கும் பாவிகளை நரகத்திற்கும் அனுப்புவான். விசுவாசிகளில் பாவம் செய்தோர்களை தன் ரஹமத்தை கொண்டு மன்னித்து சொர்க்கம் போக செய்வான், அல்லது தண்டித்து பின்னர் சொர்க்கம் போக செய்வான். அடுத்து கற்பனை மீது விசுவாசம், அதை பற்றி பார்ப்போம். தக்தீர், அதாவது விதிவசம் என்னும் கற்பனையானது நன்மை, தீமை, லாபம், நஷ்டம், வாழ்வு, தாழ்வு, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, மகிழ்ச்சி, துக்கம் முதலியவைகளாகும். இவைகள் யாவும் அல்லாஹுவின் நின்றுமுள்ளவை. இதான் கற்பனை மீது உள்ள விசுவாசம். இதெல்லாம் நம்ம ஈமானின் 6 பிரிவுகள் உள்ள விசுவாசம் பற்றி உள்ளது. இதை பாருங்கள், தெரியாதவங்க இதை பாருங்கள். என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.